ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலையே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதித்ததும் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். எந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து 3/4 பதத்துக்கு நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா கையை வச்சு அமுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே பாதி கேப்சிகம், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். காய் நல்லா வதங்கினதும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா கருகிராமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள கட்டிகள்லாம் நல்லா கரையணும். ஒரு விஸ்க் வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா, வதக்கி வச்சுருக்க காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா இன்னும் இறுக்கமாக இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீஸ் சேர்த்தோன்னா நல்லா க்ரீமியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.